என் பேஷண்ட் ஒருத்தங்க இன்னைக்கு குரூப்பில் கூட போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டோட ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து 400 இருந்துச்சு. அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நான் சொன்ன டயட் சேஞ்சஸ்னால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவங்களுக்கு தான் டயட் சொன்னேன். ஜஸ்ட் ஃபேமிலியில் நீங்கள் இது மட்டும் வந்து பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். பட் அதனால் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்டோட ட்ரைக்ளிசரைட் வேல்யூ வந்து இப்போ 95 வந்து வந்துருச்சு. ஸோ ட்ரைக்ளிசரைட்ஸ்னா என்ன, அது ஏன் வந்து நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். ஹாய், நம்ம ரீதா, சர்டிஃபைட் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் வெல்னஸ் கோச், 2+ இயர்ஸாக ப்ராக்டிஸில் இருக்கு. ஸோ ட்ரைக்ளிசரைட்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்க ஃபேட் தாங்க, அதாவது கொலஸ்ட்ரால். அது வந்து ஒரு கொலஸ்ட்ராலோட குரூப், ஓகேங்களா. ஸோ அது வந்து ஏன் நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, அந்த ட்ரைக்ளிசரைட் வேல்யூ ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஹை ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் ஸ்ட்ரோக், அதாவது ஹார்ட் அட்டாக் வரது வாய்ப்பு நிறைய இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து ஃபுட்டில் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நிறைய மாவு சத்து இருக்கிற பொருள், அதாவது ரைஸு, இட்லி, தோசை, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பிரியாணி, இந்த மாதிரி நிறைய மாவு சத்து இருக்கிற பொருளாக நம்ம நிறைய குவான்டிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் வேல்யூ ஜாஸ்தியாகிட்டே போகுங்க, ஓகேங்களா. ஸோ இதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா, மாவு சத்து இருக்கிற பொருளை கம்மியாக சாப்பிடுங்க, நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய நான்வெஜ், எக்ஸ் இதெல்லாமே வந்து ஜாஸ்தி பண்ணுங்க உங்களோட டயட்டில், ஓகே. ஸோ இன்னும் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களா, மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நிறைய இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணிடுவீங்க. பாய்.